வணக்கம் மக்களே, இன்றைக்கி அம்மா வாழைப்பூ வச்சு பொரியல் பண்ண போகிறேன். இதை வந்து இப்போ நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வரேன். எப்படி பண்ணுவோம்னு பார்ப்போம் வாங்க. நான் ஒன்று சொல்லுவேன். இங்கே பாருங்கள், இப்படி எடுக்கணும். வாழைப்பூவை நம்ம க்ளீன் பண்ணுறது வந்து இப்படி பண்ணணும். இது வந்து ஏத்தம்பூ. நாட்டுப்பூ வந்து கொஞ்சம் தோற்பு இருக்கும், ஏத்தம்பூ வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணும்போது பால் வரும். இது வந்து நம்ம ட்ரெஸ்ஸில் பட்டால் கரை பிடிக்கும். அதை கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கோங்க. அதுக்காக தான் நான் இந்த சொலவில் வந்து இந்த பேப்பர் போட்டிருக்கேன். இல்லைன்னா நம்ம மேலே பட்டுச்சுன்னா துணியலில் வந்து கரை பிடிக்கும். இந்த மாதிரி எடுத்துக்கணும். எல்லாமே இப்படி எடுத்துக்கிட்டு காட்டுறேன். இப்போ இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சாச்சு. இப்போ இது வந்து கல்லன் கல்லின்னு இந்த மாதிரி இருக்கும். பாருங்கள், இது கல்லன், இது வந்து கள்ளி. இந்த கல்லன் வந்து நம்ம அப்படியே போட்டோம்னா வயிறு வலிக்கும். இது ரெண்டையுமே நம்ம எடுக்கணும். இது கல்லன் கள்ளி. இதை பூரா எடுக்கணும். கையில் சிலவங்க எண்ணெய் தொட்டு வந்து பிரிப்பாங்க. நான் வந்து சமையலில் இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் தொட்டு அது செய்ய மாட்டேன். அது கொஞ்சம் ஒரு நாளைக்கு இருக்கும், அப்புறம் இந்த கலர் மாறிடும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி எல்லாமே நம்ம எடுத்துக்கிடணும். எடுத்துக்கிட்டு கட் பண்ணி தண்ணியில் போடணும். இந்த மாதிரி எல்லாமே கல்லன் கல்லியை எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ஒரு 5 6 இப்படி சேர்த்து இப்படி நம்ம நறுக்கி தண்ணியில் போடணும். இது வந்து அந்த லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய மொட்டு. இதை வந்து நம்ம இப்படியே இதை ஒன்றும் தூரெல்லாம் போட வேண்டாம். இதை வந்து பாருங்கள், இப்படியே நறுக்கி இதையும் நம்ம சேர்த்து இந்த மாதிரியே கட் பண்ணி போடணும். நல்லா வெந்துடும். பாருங்கள், மாவாக இருக்கும். இது வந்து கல்லடப்புக்கு நல்லது, வயிற்று புண்ணு ஆற்றக்கூடியது. அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இதில் இருக்குது. பாருங்கள், வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி வாழைப்பூ சாப்பிடுங்க. பாருங்கள், நாராக அழகாக இருக்கும். இதெல்லாம் நமக்கு வயிற்றுக்கு அவ்வளோ ஒரு மருந்து. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நறுக்கி நம்ம தண்ணியில் போட்டுட்டு காட்டுது. இதுதான் வாழைப்பூவில் உள்ள கழிவு பூராம். பாருங்கள், இது கல்லன் கள்ளி, அப்புறம் தோடு. பாருங்கள், இவ்வளவு கழிவு போயிருக்கு. இப்போ தண்ணியில் போடுவோம். தண்ணியில் போட்டால் கொஞ்சம் கருக்காமல் இருக்கும். அதனால் தண்ணியில் போட்டுக்கிடுவோம். சமையல் பண்ணும்போது காட்டுவோம். அடுப்பத்தை வச்சு கடாய் போட்டிருக்கேன், ஆயில் ஊற்றியிருக்கேன். ஆயில் சூடாகிடுச்சு. இப்போ ஒரு 1.5 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கிடுவோம். வாழைப்பூக்கு இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இந்த வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி பெரிய வெங்காயமும் பொடி வெங்காயமும் சேர்த்து போடுங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கிடுவோம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து இந்த வாழைப்பூவை கழுவி வச்சுருக்கேன், இதை போட்டுக்குவோம். இப்போ நல்லா இப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருப்போம். கொஞ்சம் வெந்த பிறகு தான் நம்ம உப்பு சேர்க்கணும். இப்போ இதுக்கு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போடுவோம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். இது வந்து தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்க வேண்டாம். நம்ம கழுவி அதில் புளிஞ்சி வைக்காமல் அந்த தண்ணி அதில் ஊறும். அந்த தண்ணியே போதும் நமக்கு. இப்போ நம்ம நல்லா கிளறி விட்டு மூடி வச்சிடணும். அந்த தண்ணி அந்த ஊறுற தண்ணியிலே வெந்துடும். தண்ணியெல்லாம் ஊற்றாதங்க. நம்ம தண்ணி ஊற்றி அவிச்சு நம்ம வந்து அதை வடித்து நம்ம பொரிச்சோம்னா அதில் உள்ள சத்து பூரா போயிடும். அதனால் இப்படி தான் நம்ம வசக்கணும். கீரை வசக்கிற மாதிரி தான் இதை வசக்கணும். இப்போ மூடி வச்சிடுவோம். இப்போ இதை மூடி வச்சிடுவோம். இந்த அளவு கொஞ்சம் வெந்துக்கிட்டு வருது. இப்போ அதுக்கு கொஞ்சம் தேவையான உப்பு போட்டுக்கிடுவோம். உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுருவோம். மூடிக்கிட்டு இருக்கோம். நான் இதுக்கு போய் தேங்காய் அரைச்சிட்டு வரேன். இப்போ வாழைப்பூக்கு தேங்காய் அரைக்க போகிறேன். ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டுக்கிடுவோம். ஒரு 1/2 கப்பு தேங்காய் இப்படி பல்லாக வெட்டி வச்சுருக்கோம். பூ திரி வச்சுருந்தாலும் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு சீரகம் போட்டுக்கிடுவோம். இப்போ இதை தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு வரோம். இப்போ நல்லா வதங்கிட்டு இருக்குது வாழைப்பூ. இப்போ தேங்காய் அரைச்சிட்டு வந்துட்டு இதை போட்டுக்கிடுவோம். இப்போ தேங்காயெல்லாம் அரைச்சி போட்டாச்சு. இப்போ சிறு பருப்பு வந்து கொஞ்சோண்டு ஒன்றுக்கு பாதியாக வேக வச்சு போடணும். இது கொஞ்சம் குழஞ்சிட்டு
சிறுபருப்பு ஒன்றுக்கு பதியாக வேக வைக்கணும், நல்லா வேக வைக்கக்கூடாது. இப்போ இதையும் போட்டுக்கிடுது, அந்த பருப்பும் போட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கிண்டி விட்டுக்கணும். இப்போ வாழைப்பூ பொரியல் ரெடி ஆகிட்டு இறக்கிக்கிடுவோம். வாழைப்பூ ரெடி ஆகிட்டு இறக்கிக்கிட்டேன். இது வந்து சாம்பாரோட சாப்பிட, தயிரோட சாப்பிட, புளிக்குழம்புக்கு நல்லாயிருக்கும். வாழைப்பூ பொரியல் ரெடி பண்ணிட்டேன் மக்களை, செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரெடி ஆகிட்டு சாம்பார் சோறு, ரச சாப்பாடு, தயிர் சாப்பாடு இதுகளுக்கெல்லாம் இது அருமையாக இருக்கும். வந்து வயிற்று புண்ணை ஆற்றக்கூடியது, நல்ல மருத்துவ குணம் நிறைஞ்சது. வாரத்தில் ஒரு நாள் இப்படி வாழைப்பூ கிடைச்சா செஞ்சு சாப்பிடுங்க மக்களை. இன்றைக்கி வாழைப்பூ பொரியல் வச்சு அம்மா காட்டியிருக்கேன், செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் வரேன். நன்றி, வணக்கம்.